அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாறு. இரண்டாம் கலீஃபா அவர்கள் தங்களின் பரலோக யாத்திரை அண்மியதென அறிந்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விரும்பப்பட்டவர்களும் சொர்க்கவாசிகள் என சுப செய்தி கூறப்பட்டவர்களுமான அஷ்ரத்துல் முபஷ்ஷரா அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய அறுவரடங்கிய ஒரு சபையை நியமித்து அவர்களின் மரணத்தின் பின் 3 நாட்களுக்குள் அவர்களிலிருந்து தக்க கலீஃபா ஒருவரை அதிகப்படியான வாக்குமூலத்தில் தேர்ந்தெடுக்குமாறு கோரினார்கள். இங்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒரு நேர்மை குணம் கணிக்கத்தக்கது. அதாவது சயீத் இப்னு அம்ர் என்பவர் சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி கூறப்பட்டவராயிருந்தும் இன்னும் தன் மகன் அப்துல்லாஹ்வை கலீஃபாவாக நியமிக்குமாறு அநேக சஹாபாக்கள் கேட்டுக்கொண்டிருந்த நிலையிலும் அவர்கள் முந்தியவரை சபையிலும் பிந்தியவரை கலீஃபாவாக நியமிக்காததேயாகும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நல்லடக்கம் செய்த பின்னர் மிஸ்வர் பின் மஹ்ரமாவின் இல்லத்தில் இவ்வருவரும் தங்கள் முதல் கூட்டத்தை கூடினார்கள். அக்கூட்டத்தின் பயனாக சொந்தத்தையோ வேறெந்த சம்பந்தத்தையோ கருதாது மக்களின் நல்லதையும் நேர்மையையும் சத்தியத்தையும் மட்டுமே இத்தேர்தலில் மேற்கொண்டொழுகுவதாக வாக்களித்த அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 இரவும் பகலும் மதீனாவில் சஹாபாக்களிடம் ஆலோசனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களின் விருப்பமெல்லாம் அறிந்த பின்னர் முஹாஜிரீன்கள், அன்சாரிகள் மற்றும் பிரமுகர்கள் யாவரையும் பள்ளி வாயிலுக்கு அழைத்து அவர்கள் முகதாவில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹுவை முன்வைத்து குர்ஆன், பெருமானாரின் முன்மாதிரி, 2 ஆன்றோர்களாகிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர்களின் அடிச்சுவடு இவைகளை பின்பற்றி நடப்பதாய் வாக்களியுங்கள் என்றார்கள். அப்படியே வாக்களித்த பின் எல்லோரும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக தேர்ந்தெடுத்து அவர்கள் கரத்தில் உறுதிமொழி செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாஃபத்தின் துவக்கம் கிறிஸ்துக்கு பின் 644ஆம் வருடம் ஹிஜ்ரி 24ஆம் வருடம் முஹர்ரம் முதல் திகதியாகும். கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படும் போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வயது 70. ஆணை வருடத்தின் 6ஆம் ஆண்டில் பிறந்தார்கள். இவர்கள் அஃபானுடைய மகன் உமையாவின் வம்சத்தில் உள்ளவர்கள். இவர்கள் உயரமானவர்கள். தாங்கள் நரைத்த தாடிக்கு மருதாணி ஏற்றுவார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் போதனையால் இஸ்லாத்தை தழுவியவர்கள். சன்மார்க்க விஷயத்தில் மகா பக்தியும் விசுவாசமும் உள்ளவர்கள். தியானம் செய்வதில் அதிகம் ஈடுபாடுள்ளவர்கள். சுத்த சாதுவுமானவர்கள், சூஃபியுமானவர்கள். ஏழைகளிடத்தில் அளவு கடந்த இரக்கமுடையவர்கள், தயால குணமுடையவர்கள். மதீனாவிலுள்ள மஸ்ஜிதை சுற்றியுள்ள நிலங்களையெல்லாம் அதிகமான கிரயம் கொடுத்து வாங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மனைவிமார்களுக்கு வேண்டிய விடுதிகளை எல்லாம் அமைத்து கொடுத்தார்கள். பெருமானாரின் 2 மகள்மார்களான ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒருவர் பின் மற்றொருவராய் மணமுடித்தவர்கள். 2 ஹிஜ்ரத்துகளிலும் சம்பந்தப்பட்டிருந்ததினால் இவர்களின் பால் முஸ்லிம்களுக்கு அதிக மரியாதையும் அபிமானமும் இருக்கின்றது. மேலும் இவர்கள் மக்காவிலுள்ள கஅபத்துல்லாவை சுற்றி ஒரு சுவர் எழுப்பி அதை பத்திரப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மஸ்ஜிதையும் அதிவிசாலமாய் கட்டி அதை அலங்காரப்படுத்தினார்கள். இவர்கள் இஸ்லாமிய உலகுக்கு செய்த இணையற்ற இன்னுமோர் பேருபகாரம் என்னவென்றால் அன்னவர்கள் மேற்பார்வையில் திருக்குர்ஆனின் 7 பிரதிகளை எழுதுவித்து முஸ்லிம் ராஜ்யம் முழுவதும் பரப்பியதாகும். இன்றளவிலும் முஸ்லிம்களிடையே காணப்படும் குர்ஆன் பிரதிகளெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் எழுதப்பெற்ற அந்த மெய்யான பிரதிகளின் சரியான நகல்களாகவே இருக்கின்றன. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடும் நோயின் காரணமாக பத்ர் யுத்தத்திற்கு மாத்திரம் இவர்கள் சமூகம் அளிக்க முடியவில்லை. மற்றெல்லா யுத்தங்களிலும் பெருமானாருடன் கலந்திருந்தார்கள். தபூக் யுத்தத்திற்காக தயார் செய்யப்பட்டிருந்த ஜெய்சுல் உஸ்ராவெனும் சேனை இவர்களின் முயற்சியாலும் கொடையாலும் தயாரிக்கப்பட்டது. மதீனாவில் பிரசித்தி பெற்ற ரூமாவெனும் கிணற்றை முஸ்லிம்களுக்காக வாங்கி விடுபவனே சுவர்க்கவாசி என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூற இவர்களே அதை வாங்கி முஸ்லிம்களுக்காக அர்ப்பணம் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் காலத்தில்
வகி எழுதுவோராகவும் இருந்துள்ளார்கள். எத்தனை குழப்பமாயினும் தம்மில் நின்றும் ஏற்பட்டு விடுமோவென எப்போதும் அஞ்சி வந்தார்கள். இதே காரணத்தால் அநேக காரியங்களில் மன்னிப்பையும் மிருதுத்தன்மையையும் கைக்கொண்டு வந்தார்கள். இத்தகைய மிருதுத்தன்மை ஒரு அதிபருக்கோ கலீஃபாவுக்கோ எப்பொழுதும் தகுந்திராது. இதனால் அதிகாரம், கிலாஃபத் இவைகளில் பக்தியை பிரஜைகள் இழந்து விடுவதுடன் அவர்கள் வரம்பையும் கடந்து குழப்பங்களும் உண்டாக்கி திரிய ஏதுவாகும். இத்தகைய நிலை கலீஃபாவின் ஆட்சியில் கடைசி பகுதியில் சிறிது காணப்பட்டது என்கின்றார்கள். இவர்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் பிரசங்க மேடை மீதேறி நின்று செல்வ பெருக்கத்தால் முஸ்லிம்களின் மாறுபட்ட நிலையை கவனித்து நற்கிரிகைகளின் முக்கியத்துவத்தையும் எடுத்து கூறிவிட்டு மனிதனையே மாற்றும் இந்த உலகம் சில நாள் ஆடம்பரத்தை கண்டு மறந்துவிடக்கூடாது. ஷைத்தானின் வலைகளில் அகப்படாது தப்பித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஜீவியத்தை அல்லாஹ்வின் சம்மதியை விளைந்து நிற்பதிலே களையுங்கள் என கூறினார்கள். பின்னர் சேனாதிபதி, மாகாண தலைவர்கள் ஆகியோருக்கு பிரஜைகளிடம் நீதி நெறி வலுவாது நடந்து கொள்ளுமாறும் முந்திய கலீஃபாக்களின் காலத்தில் நடந்து கொண்டதை போன்று பணியாற்றி வரும்படியும் நம்பிக்கை, நேர்மை இவைகள் மீது நிலைத்திருக்கும் படியும் ஒரு கட்டளை பிறப்பித்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவான பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் நியமிக்கப்பட்டிருந்த கவர்னர்களை அப்படியே அவ்வுத்தியோகத்திலே தொடர்ந்து கடமையாற்றுமாறு வைத்து விட்டார்கள். எனவே முஆவியா பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவிலும், சஹத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவில் கவர்னராய் இருந்தார்கள். கூஃபாவின் கவர்னராயிருந்த முகீரத் இப்னு சூஃபா என்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உத்தரவின் பிரகாரம் நீக்கப்பட்டார். இந்நிலையில் சிறிது காலம் கழித்த பின்னர் சில காரணங்களுக்காக அநேக கவர்னர்களையும் அதிகாரிகளையும் நீக்கிவிட்டு தங்கள் குடும்பத்தாருட் சிலரை அவ்விடங்களுக்கு நியமித்தார்கள். பாரசீக நகரம் முழுவதும் இரண்டாம் கலீஃபாவான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் வெற்றி கொள்ளப்படவில்லை என நாம் இதற்கு முன்னே கூறியிருந்தோம். ஹிஜ்ரி 31 உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கள் மைத்துனராகிய அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் என்பவரை தலைமை அதிகாரியாக்கி அத்தேச வெற்றிகளை பூர்த்தியாக்குமாறு ஏவினார்கள். எப்பொழுதும் அவர் இஸ்பராவும், தூஸ், அஜ்தசீஸ் போன்ற பல நகரங்களை பிடித்தார்கள். அஜ்தசீர் எனும் நகரத்தில் யஸ்தஜர்த் ஒளிந்திருந்தான். அவன் எங்கும் தோற்றதினால் மர்காப் எனும் ஆற்றம் கரையிலுள்ள ஓர் ஊருக்கு தனிமையாய் ஓடிவிட்டான். அங்கு ஓர் கற்கொள்ளனின் வீட்டில் பதுங்கி இருந்த போது கண்டுபிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். இவன் கொல்லப்பட்ட பின்னர் பாரசீக தேசம் முழுவதும் முஸ்லிம்களானது. ஹிஜ்ரி 31 பாரசீக தேசம் முழுவதிலும் உள்ள முழு ஜனங்களும் முஸ்லிம்களுக்கு தலை வணங்கி நின்றார்கள். இஸ்லாத்தையும் அவர்கள் தழுவிக்கொண்டு அரேபியர்களுடன் கலந்து கொண்டார்கள். இஸ்லாத்தில் பக்கபலமாக அரசாட்சி உள்ள ஒரு தேசமாக அது மாறியது. நீதமும் சாந்தியும் அங்கு நிலவி வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் ஹாஷிம் வர்க்க தலைவர்கள் மதீனாவிலே இருக்கச் செய்தார்கள். யுத்தத்திலாவது கலந்து கொள்ள அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் யுத்தங்களில் கலந்திருந்த நன்மையே உங்களுக்கு போதும் என்று சொல்லிவிடுவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் இத்தடை இருக்கவில்லை. இவர்கள் போனவிடமெல்லாம் சிறப்பும் செல்வமுமாக வாழ்ந்து வந்தார்கள். மேலும் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக கருதப்பட்டு வந்ததினால் சிறப்பு மேலும் அதிகரித்தது. ஜனங்கள் அவர்களிடம் குழுமி இருக்கவும் தொடுத்தார்கள். இவர்களிடம் கலீஃபாவாக தக்க நிபந்தனைகள் காணப்பெற்றதினால் ஒரு நாளைக்கு கலீஃபாவாகவும் கூடுமெனவும் ஆதரவு வைத்திருந்தார்கள். பின்னர் இதை அவர்கள் வெளியிட்டு கூறவும் தொடுக்கவே அபிப்பிராய பேதகம் தலை காட்டத் தொடங்கியது. சிலர் கலீஃபா அவர்கள் தங்கள் சுற்றத்தாரையே அதிகாரிகளாக்குகின்றார்கள் எனவும் அவர்களை அல்லது அவர்களில் சிலரை நீக்கிவிடுமாறும் விண்ணப்பித்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் எல்லா விண்ணப்பங்களும் கவனிக்கப்படவில்லையாதலால் ஜனங்கள் அவர்கள் கலீஃபாவுக்கு விரோதமாய் எழுப்பிவிட்டார்கள். இவர்களின் தலைவனாயிருந்தவன் அப்துல்லாஹ் இப்னு அபு சஃபா என்பவனாவான். ஷியா எனும் ஒரு பிரிவை உண்டாக்கியவன் இவனே. இவன் சன்ஆவின் யூதன். தன்னை முஸ்லிம் என கூறிக்கொண்டு முஸ்லிம்களுடன் கலந்து கொண்டான். இவனது சிறப்பு பெயர் இப்னு சவாதா என்பதாகும். முதலில் பசராவில் தான் வெளியானான். பின்னர் எகிப்து, சிரியா முதலான இஸ்லாமிய நாடுகளெல்லாம் போய் இரகசிய கூட்டங்கள் வைப்பதும் ஜனங்களை தன் கட்சிக்கு திருப்புவதும் கலீஃபாவின் மீது விரோதங்களை உண்டாக்குவதுமாயிருந்தான்.
ஹாஷிம் வர்க்கத்தினர் தான் கிலாஃபத்துக்கு உரித்துடையவர்கள் என்றும் உமையாவின் வர்க்கத்தினர் தகுதியற்றோர்கள் என்றும் கூறி அவ்வர்க்கங்களிடையே எழுச்சியை உண்டு பண்ணினான். இதுதான் முதல் ஹாஷிம் வர்க்கத்துக்கும் உமையா வர்க்கத்துக்கும் இடையில் உண்டான அபிப்பிராய பேதம் ஷிஆ பிரிவின் தொடக்கமுமாகும். புரட்சிக்காரர் மதீனாவுக்கு மீண்டும் வந்த பொழுது கலீஃபா அவர்கள் அக்கடிதத்தை பற்றி இதுவும் தங்களுக்கு தெரியாதென சத்தியம் செய்து ஆணையிட்டு கோரினார்கள். ஏனெனில் உண்மையில் இதை எழுதியவர் கலீஃபா அவர்களுடைய வர்க்கத்தை சேர்ந்தவரும் அவர்களுக்கு உதவி செய்பவர் போல் இருந்து தனது எண்ணம் போல் கருமங்களை நிறைவேற்ற துணிந்த மருவானின் ஹக்கம் என்பவராவார். கூஃபாவிலும் பஸ்ராவிலும் புரட்சிக்காரர்களையும் இதில் சந்தேகித்து போதிய காரணம் உண்டு. அவர்களும் இக்கடிதம் விஷயமாய் செய்ய வேண்டிய ஒழுங்குகளை செய்து நிரூபணை அனுப்பி இன்ன நேரத்துக்கு எகிப்தியத்தில் குழப்பக்காரர் இக்கடிதம் கண்டதும் மதீனா திரும்புவார் என்று உத்தேசித்து தாங்களுக்கும் அதே நேரத்தில் மதீனாவில் சேர்ந்து கலீஃபா அவர்களை கொலை புரிய ஏவவே செய்த ஒழுங்கெனவும் கூற இடமுண்டு. கலீஃபா அவர்களின் சத்திய வார்த்தைகளை புரட்சிக்காரர்கள் பொருட்படுத்தாது அவர்களின் வீட்டை 40 நாட்களாக முற்றுகையிட்டார்கள். கலீஃபா அவர்களுக்கு தண்ணீரை கூட கிடைப்பதை மறைத்தார்கள். இன்னும் தாமதித்தால் கலீஃபா அவர்களுக்கு உதவி வந்து விடுமென அறிந்த புரட்சிக்காரர்கள் பின்புறத்தால் உடைத்து கொண்டு கலீஃபா அவர்களின் அறைக்குள் நுழைந்து அவர்கள் திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் போது அவர்களை கொலை செய்தார்கள். இப்படி புரட்சிக்காரர்களால் கொல்லப்பட்ட முதல் கலீஃபா இம்மூன்றாம் கலீஃபா அரசரே ஆவார்கள். இது ஹிஜ்ரி 35ஆம் வருடம் இறுதியில் நடைபெற்றது. கிறிஸ்துக்கு பின் 656ஆம் வருடம். அப்பொழுது கலீஃபா அவர்களின் வயது 82. அவர்கள் 12 வருடங்கள் தான் கலீஃபாவாக கடமையாற்றினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. இதே போல நல்ல பழைய இஸ்லாமிய தகவல்களை அறிந்து பயன்பெறுவதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். வஸ்ஸலாம் சகோதர சகோதரிகளே.